சுக்கிரன் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும், சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா, இப்ப சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் பாசிட்டிவா உட்கார்ந்திருக்கார். அதாவது 8ஆம் இடத்ததிபதி ஆட்சியா, உச்சமா, கேந்திர, திரிகோணத்துல இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நல்ல விதமா உட்காந்துட்டாருன்னா, அவங்களுக்கு வந்து இடம் விட்டு இடம் மாறி போவாங்க. அல்லது ஒரு சிலர் வந்து கல்யாணம் பண்ணி அந்த மனைவி இருக்க ஊருக்கே போயிடுவாங்க. அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் வந்து பூர்வீகத்தை விட்டு வேற ஊருக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமா இருக்கும். எது பொருளாதாரம், சொத்து சுகம், வீடு வாசல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டீஸ், நகை நட்டு சேர்றதுங்கிறது, கார் வாங்குறதுங்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க பெரிய அளவுல சக்சஸ் ஆவாங்க. சரி. இதே இது வந்து வக்ரமான சுக்கிரன் அங்க இருக்கார். அல்லது வந்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து 8க்கு அதிபதி நீசமாகிறார் அல்லது வக்ரமாகிறார். அப்படி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து கல்யாணம் 1க்கு பதிலா 2 கல்யாணம் வர்றதுங்கிறது, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகுறதுங்கிறது, அல்லது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டு சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த 8ல நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல சுக்கிரன் இருந்ததுன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. பட் எது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இல்லற சுகம், குடும்ப சுகம் அதை எல்லாத்தையுமே கொடுத்துரும். 8ல சுக்கிரன் இருக்குதுங்கிறதுனால அதெல்லாம் கொடுக்காதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாத்தையுமே கொடுத்துரும். குழந்தை குழந்தை எல்லாத்தையும் கொடுத்துரும். அதனால நிம்மதியா இருக்கணும்னா இங்க சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதனாலேயே நிம்மதி போகணும் அப்படின்னா அங்க சுக்கிரன் வீக்கா இருக்கும். பட் 8ல சுக்கிரன் இருந்தா அது வீக்கா இருந்தாலும் வீக் இல்லாம இருந்தாலும் எல்லா யோகத்தையும் கொடுத்துருவாரு. கொடுக்குற வழியும் அதனால கொடுக்குற ரிசல்ட்டும் தான் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சுக்கிரன் 8ல இருக்கிறது எந்த விதத்திலையும் நெகட்டிவ் கிடையாது. இப்போ ஒரு குழந்தைய கொடுக்குறார், அந்த குழந்தையால மன மகிழ்ச்சி வருமா அல்லது கஷ்டம் வருமா அப்படிங்கிறத வந்து அந்த 8ல நிற்கிற சுக்கிரன் என்ன ஸ்டைலில் நிற்கிறாருங்கிறத வச்சு தான். அப்போ சுக்கிரன் 8ல இருக்கிறது யோகம் தானே தவிர தோஷம் கிடையாது.